அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரைட்டு, ஒருத்தனை முடிச்சு விட்டீங்க. ராணுவம் வெளியில் ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்தை நினைச்சா தான் இப்போ எனக்கு பரிதாபமாக இருக்கு. ஏன்னா 3 வாரத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருதா. நேற்றே நமக்கு நியூஸ் வந்தது. அதை நம்ம காலையிலே வீடியோவாக போட்டிருந்தோம். அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. டாஸ்கில் தாங்க இந்த விபத்து நடக்குது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனால் அதுக்கு காரணம் ஜெஃப்ரி முடிச்சு விட்டல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நேற்றே நான் சொல்லியிருந்தேன், டாஸ்கில் ஒரு விபத்துனும் போது மேபி ஜெஃப்ரி தான் அதுக்கு காரணமாக இருப்பான். ஏன்னா ராணுவுக்கும் ஜெஃப்ரிக்கும் தான் டாஸ்கில் எப்பயுமே முட்டிக்கும். ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டான், முடிச்சு விட்டான் போங்க அப்படின்ற மாதிரி ராணுவ வந்து முடிச்சு விட்டான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து ஒரு குரூப் டாஸ்க்கு. ஆக்சுவலாக இது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் செங்கல் கொடுக்குறாங்க. அந்த செங்கலை பாதுகாக்கணும். ஒரு டீமில் இருக்கக்கூடிய செங்கலை வந்து திருடணுன்றதை தாண்டி பிடுங்கி அவங்களோட டீமில் சேர்க்கணும். இது போன சீசனில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? செங்கல் வந்து அடுக்கணும். அந்த செங்கல் அடுக்கிறத வந்து இன்னொருத்தவங்க வந்து கலைக்கணும். யார் வந்து கடைசி வரைக்கும் அந்த செங்கல் வீட்டை வந்து கலைக்காமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு டிக்கெட் டு ஃபினாலே போகிறதுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாஸ்க் இருந்துச்சு. மேபி அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்காக இது அப்படின்றது தெரில. ஆனால் அது இண்டிவிஜுவல் கேம். இது வந்து டீம் கேமாக கொடுக்குறாங்க. இது வீக்லி டாஸ்க்காக இருக்கும் பட்சத்தில் 24 hours இந்த டாஸ்க்கு போகுமா அப்படின்றது தெரில. இல்லை இது டெய்லி டாஸ்க்காக ஒரே நாள் இது முடிஞ்சிருமா அப்படிங்கிறது தெரில. சரி, இந்த டாஸ்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்க 3 பேருமே ஒரு டீம் நினைக்கிறேன். ஸோ அன்ஷிதா வந்து வேற எங்கேயோ இருந்தும் செங்கல் எடுத்துகிட்டு வந்து பவித்ரா கிட்ட கொடுக்குறாங்க. அதை பவித்ரா வந்து பாதுகாக்கிறாங்க. அங்கே இருந்து செங்கலை பறிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக ராணுவ வந்து போயிருக்காப்புல. அப்போ ஜெஃப்ரிக்கும் ராணுவுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. அதில் ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னா, ராணுவை தள்ளி விட்டு அவனும் மேலே விழுகுறான். இப்படி தள்ளி விட்டு 2 பேரும் கீழே விழுகுறாங்க. விழுகும்போது ராணுவுக்கு இந்த இடத்துல அடிப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு அடிப்படும் போது கத்துறாப்புல, பயங்கரமாக வழியில் கத்துறான். ஆனால் சவுண்டு வரல, ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து ராணுவ நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் ஜெஃப்ரி கூட, ஐயா பாருங்க நான் எதுவுமே பண்ணல, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் அது வந்து சீரியஸாக போகுது. அன்ஷிதாவும் சொல்கிறாங்க அவன் வந்து நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அவங்களும் அவனுக்கு எப்பயுமே நடிக்கிறது தான் ஒரு வேலை, எப்படிலாம் நடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்துறாங்க. நெக்ஸ்ட் அருண் அந்த இடத்துக்கு வராப்புல. அருண் வந்து தான் தூக்குறாரு. யாரை தூக்குறாரு? ராணுவ தூக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. தூக்கும் பொழுது தான் தெரியுது அவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அந்த நிலைமை வந்து சீரியஸாக மாறுது. ஸோ ராணுவ உடனடியாக வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஷாலும் அருணும் தான் கூட போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து ஓகே, இது வந்து சீரியஸான மேட்ரு போல அப்படின்றது புரியுது. ஸோ இதுக்கப்புறம் ராணுவ வந்து கண்டினியூ பண்ணுவாரா பிக் பாஸ்ல, இல்ல குவிட் பண்ணிடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா 3 வாரம் அப்படின்னும் போது இன்னும் மோரார்லெஸ் 5 வாரம் தான் இந்த கேமே இருக்கு. 3 வாரங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அவரால் வந்து கேம் விளையாட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். பயங்கரமான ஒரு அடி, ஃப்ராக்சர்ன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல, அதை நம்ம பார்த்தா தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த டாஸ்கில் என்ன இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை மட்டும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு டீம் கேமாக தான் நடக்குது. டீமில் ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க போல இருக்குது. முத்துக்குமரன், மஞ்சரி ஒரு டீம் போல். எல்லாருக்குமே சேஃப்டி ஜாக்கெட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கலரில் சேஃப்டி ஜாக்கெட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. எல்லோ கலர், ரெட் கலர், பிங்க் கலர், இப்படி டிஃப்ரெண்டான கலர்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அதில் ராயனும் ஜாக்லினும் ஒரே கலர் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இவங்கெல்லாம் ஒரே கலரில் போட்டிருக்காங்க. ராணா வந்து ப்ளூ கலர் போட்டிருக்காரு. ஸோ வேற ஆட்கள் கூட அவங்க வந்து டீமாக இருக்காங்க போல. சௌந்தர்யா தனியாக உட்காந்துருக்காங்க. யார் வந்து சௌந்தர்யா டீம் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு டீம் கேம். இந்த டீம் கேமில் கடைசி வரைக்கும் யார் அதிகப்படியான செங்கல் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்களோ அந்த டீம் வின் பண்ணும். இப்போ என்ன இதில் ஒரு கேள்வி அப்படின்னா, இதில் எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ முழுக்க இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் தான். இது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் தான். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி இவங்க விளையாட போகிறாங்க. ஆனால் பயங்கரமான அதிரடியாக இருக்கும்.
பயங்கரமான அதிரடியாக இருக்கும். ஸோ நான் நேற்றே சொன்ன மாதிரி ராணுவுக்கு இந்த அடிபட்டிருக்கா, நெக்ஸ்ட்டு ஜெஃப்ரிக்கும் அடிப்படுது, இன்னும் சிலருக்கும் காயமாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் சண்டைகள் வருது நிறையா, அந்த செங்கலை பிடுங்கும் போது நிறையா சண்டைகள் வருது, அதில் ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு தான் அடிகளும் படுது. இது டாஸ்கின் நிலவரம். இப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் ராயனுக்கும் சண்டை. எதுக்கு சண்டைனே தெரில, அதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கல, எல்லாரும் இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரணக்கொடூரமான ஒரு டாஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து அவங்களோட புலம்பல்ஸ் வந்து ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கு. நேற்று நைட்ல இருந்தே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாக இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள கேம் விளையாடுறாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து சீன் போடுறாங்க, வெட்டி சீன் போடுறாங்க. இப்போ சௌந்தர்யா அவங்க மனசுக்குள்ள தான் ஒரு டைட்டில் வின்னர், நம்ம தான் இந்த ஷோவில் பர்ஃபெக்டாக இருக்கும். அக்கார்டிங் டு சௌந்தர்யா வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து வேஸ்ட்டு. நேற்று நைட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட, பவித்ரா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம என்னமோ இந்த வீட்டுக்கு சாப்பிட வந்து சாப்பிட்டு தூங்குற மாதிரியும், மற்றவங்க தான் இந்த பிக் பாஸ் கேமே வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நேற்று வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். சரி, இவங்க தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வெளியில் சௌந்தர்யோட ஃபேன்ஸ் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று முத்துக்குமரனும் மஞ்சரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்புல. அது என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொன்னார் அப்படின்னா, ஜெஃப்ரியும் சௌந்தர்யா வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடுறன்ற பேரில் சௌந்தர்யா ரொம்ப கன்றாவியாக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வெளியில் கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, எல்லாமே கிரிஞ்சு, ஆனால் வெளியில் க்யூட்டாக இருக்கும். அது சரிங்களா? ஸோ அந்த கூட்டத்துக்கு ஸ்கோர் கொடுக்கறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. இதில் அவர் என்ன சொல்கிறாரு முத்துக்குமரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடுறதை பார்த்துட்டு எதனா கம்பி எடுத்து அடித்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்குது. அது வந்து ஒரு ஃபன்னான நோட்டில் வந்து அவர் சொல்கிறாப்புல. இதை வெளியில் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவுக்கு கொலை மிரட்டல் விடுறாரு. அது எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனாக ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணுறான், அவனை இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி, மாதர் சங்கமே ஓடிவா, காவல்துறையே பறந்து வா இப்படின்னு பயங்கரமாக வெளியில் போய் ட்வீட் போட்டு ஒரு வேறு விதமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, முத்துக்குமரன் தான் இந்த சீசனை வின் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவாக தெரியறதுனால இவங்களால என்ன பண்ண முடியல, நேரடியாக முத்துக்குமரன் கூட மோத முடியல. அதனால கோழைத்தனமா அவன் ஜாலியாக பேசின ஒரு விஷயத்தை எடுத்து வேற ஆங்கிள் அதை வந்து போர்ட்ரே பண்ணி எப்படியாச்சும் அவனை வந்து காலி பண்ணணும். போன சீசன்ல எப்படி பிரதீப் ஆண்டனியை காலி பண்ணாங்களோ, இந்த சீசன்ல முத்து எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வெளியில இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஆர்மி. இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா? நீங்க பண்றது நல்லா இருக்கா? நீங்க இது வந்து உண்மையாவே முத்துக்குமரன் அந்த ஒரு இன்டென்ஷன்ல சொன்னாரா? மோதறதா இருந்தா நேரடியா மோதணும். முத்துக்குமரன் கூட நேரடியா மோதி ஜெயிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில போய் எப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது எப்படி? இதுதான் பிஆர் வேலை, இதுதான் பிஆர் வேலை. அதுலேயும் சௌந்தர்யாவுக்கு இருக்கிற பிஆர் போன சீசனில் மாயாவுக்கு எப்படி பேன் இண்டியா லெவலில் சப்போர்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் சௌந்தர்யாவுக்கு பேன் இண்டியா லெவலில் வடக்கு நண்பர்கள்லாம் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் கொடுமையை பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா ராயன் ஃபோட்டோ போட்டுட்டு சௌந்தர்யா ராணவ் ரெண்டு பேரும் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சௌந்தர்யாவை பிடிக்குன்னா ஹார்ட் போடுங்க, ராணவ் பிடிக்குன்னா ரீட்வீட் பண்ணுங்க. அங்கே இருக்கிறது வந்து ராயன் ஃபோட்டோ. அதே மாதிரி சௌந்தர்யா இன்னொரு பர்சனுடைய ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு பேரை தப்பாக போடுறது. ஆக்சுவலாக பேர் கூட தெரில, அந்த அளவுக்கு பிஆர் ஒர்க் வந்து பயங்கர லட்சணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு தேவையா? எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. அது வேற, என்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ஒர்த்து இல்லை, அதை தாண்டி என்னைக்கு அந்த கண்டஸ்டன்ட் வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சாங்களோ, அடுத்தவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்களோ, என்ன பண்ணாங்க சௌந்தர்யா? டாஸ்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ஒரு பிக் பாஸ் ஷோவில் பேசுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் சோம்பேறினா அது சௌந்தர்யா தான். அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறிக்கு எப்படி கப்பு கொடுக்க முடியும்? எப்படி வந்து நீங்கள் வந்து டைட்டில் வின்னர்னு எப்படி அவங்கள சொல்லுவீங்க? ஒரு டிபேட்டில் கலந்துக்க கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, அது டைம் வேஸ்ட்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கப்புக்கான தகுதியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று முத்துக்குமரனுக்கு போகணும், இல்லைனா ஜாக்லினுக்கு போகணும், இல்லைனா இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான். இவங்களுக்கு இந்த கப்பு போச்சு அப்படின்னா இந்த சீசன்ல ரொம்ப அன்டிசர்விங்கான ஒரு பிளேயருக்கு கப்பு போன மாதிரி தான். போகாது, போச்சுன்னா சொல்கிறேன்.
ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சௌந்தர்யாவோட வன்மத்துக்கே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட். இந்த ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியல. மேபி செகண்ட் ப்ரோமோ இது ரிலேட்டடாக வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ராணவ் பெருசாக எந்த விதமான காயமும் அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளும் வேண்டிப்போம். ஆனால் ராணுவுக்கு இருக்கக்கூடிய வாய்க்கொழுப்புக்கு இது தேவைதாண்டா அப்படின்னு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னதான் ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் பாவம் மனுஷன். இப்போ வந்து இப்போதான் அவருக்கு வந்து ஷூட்டிங்கு படம் கிடம் அதுன்னு பயங்கரமாக கம்மிட் ஆகிருக்காப்புல. அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து தப்பு தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஆனால் ஜெஃப்ரி முடிச்சு விட்டல. சரி ராணுவ ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு இறை சிக்கிருச்சு. ஜெஃப்ரியை வச்சு செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி வெளியில் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன ஆகுது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இது எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். இது வந்து இன்டென்ஷனாலாம் பண்ணலை. ஸோ அதை சேனல் பார்த்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தீபக்கும் வெளில போயிட்டாரு அப்படி இப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, தீபக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான அப்டேட்ஸ் நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகின்றன. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.